சுட்டும் வெளி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வெற்றி எப்படி இருந்தாவது தன்னோட பொண்ணு சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும் அப்படின்றதுக்காக பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு தீபாவளியை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே பண்ணுறாரு. இந்த மாதிரி இடத்துல நம்ம அபிநயாவுக்கு கொஞ்சம் கூட வெற்றியை பிடிக்கலை. ஆனாலும் வெற்றி செஞ்ச ஒவ்வொரு செயலையும் இங்கே சண்முகத்துக்கு வெற்றி நல்லவனாக தான் இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது. இதனால் அவர் கற்பனையும் பண்ணி பார்க்குறாரு. தலை தீபாவளிக்கு தன்னோட தங்கச்சியும் மாப்பிள்ளையும் வரவேற்று அவங்களுக்கு தலை தீபாவளி கொண்டாடுற மாதிரி நம்ம சண்முகமும் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. இதுலேயே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது சண்முகம் மனசில் வெற்றியும் தன்னோட நல்ல குணத்தில் இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் நம்ம சண்முகம் தன்னோட தங்கச்சிக்கு வெற்றியை பிடிக்கவே கிடையாது. வெற்றி தன்னோட தங்கச்சிக்கு பண்ண துரோகத்தினால தான் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சண்முகம் நினைக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் வெடி வெடிக்கும் போது நம்ம அபிநயாவும் அந்த வெடி சத்தத்தில் மயங்கி விழுகிறாங்க. இதை பார்த்த வெற்றி ரொம்பவே துடிச்சு போய் அபிநயாவை தூக்க ஆரம்பிக்கிறாரு. அபிநயாவும் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முழிக்கவுமே அடுத்ததான் நம்ம சண்முகத்துக்கு அப்போ தான் பெருமூச்சு விட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் நம்ம அபிநயா எழுந்ததுமே, ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு குழந்தைங்களை கூட்டிகிட்டு அவங்களோட சந்தோஷத்தை என்னால் கெட வேணாம், நீங்கள் பட்டாசு வெடிக்கிறதுக்காக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அபிநயா. இதை கேட்டதுமே சண்முகம், இல்லை அபி இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு குழந்தைகளோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிக்கிறதுக்காக போக சொல்கிறாங்க. நம்ம சண்முகமும் சரி அபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் மற்றும் தியா தரன் இவங்க எல்லாரோடையும் பட்டாசு வெடித்து இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது நம்ம வெற்றி யோசனையிலே உட்காந்துட்டு இருக்காரு. யோசனையில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம அபிநயம் என்ன பண்ணுறாங்கன்னா சுடரோட காதில் இருக்கிற கம்மலையும் கலட்டி இவனோட தோடு எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிட்ட கொடுக்குறாங்க. அப்போ தான் வெற்றியும், நீ வருவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன், உனக்கு என்னதான் பிரச்சனை, என் பொண்ணுக்கு நான் செய்கிறதுல நீ என்னத்துக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்கும்போது, இங்கே பாரு உன்னோட பாசம் அக்கறையெல்லாம் வேற யார்ட்டையாவது காமி, நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சொல்லும்போது அப்போ தான் வீட்டு மேலே இருக்கிற ஓடு வந்து தனியாக மேலே வெற்றி மேலே விழுக்க போகுது. இதை பார்த்த நம்ம அபிநயா உடனே வெற்றியை பிடிச்சி இழுக்கிறாங்க. வெற்றியை பிடிச்சி இழுக்கவுமே அப்போ தான் வெற்றி, ஏன் நீ இவ்வளோ தூரம் என் மேலே அக்கறை வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன, நீ நினச்சிருந்தா இதே நேரத்தில் என்னோட மண்டை உடஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்கலாமே, எதுக்கு என்னை பிடிச்சி இழுத்த அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்கும்போது அப்போ தான் அபிநயா, எதுக்கு நீ இந்த இடத்துல மண்டை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு நினைப்ப அப்படின்னு சொல்லி நான் உன்னை காப்பாற்றினேன் தவிர்த்து மற்றபடி உன் மேலே எந்த அக்கறையும் எனக்கு கிடையாது அப்படின்னு நம்ம வெற்றி கிட்ட அபிநயா சொல்கிறாங்க. சரி சரி நீ சொல்லி சமாளித்ததெல்லாம் போதும், இப்போ நீ போய் உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல போய் தூங்க அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்லவுமே அபிநயாவும் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடறாங்க. அடுத்ததாக வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சுடர் மேலே காமிக்கிற அக்கறையில் ரொம்பவே வியந்து போகிறாரு நம்ம சண்முகம். அதனால் காலையில் எழுந்ததுமே அபிக்கிட்ட பேசவும் செய்கிறாரு சண்முகம். என்னன்னு பார்த்தா, இங்கே பர்மா அபிமா, இது நாள் வரைக்கும் வெற்றி எனக்கு எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியாது, உன்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தப்பானவே அப்படின்னு சொன்னதும், ஆனால் வெற்றி செய்கிற தன்னோட பொண்ணுக்காக எந்த வேலையாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் தன்னோட பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு அவன் முழுக்க முழுக்க தன்னோட பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தை தான் காமிக்கிறான். இப்படி இருக்கிற ஒருத்தன் கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த வித துரோகமும் பண்ணியிருக்க மாட்டான். சொல்லப்போனால் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் ஏதோ ஒரு புரிதல் இல்லாமதனால தான் இப்படி இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி சண்முகம் சொல்ல போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சண்முகம் ஏற்கனவே வெற்றி கிட்ட, நீ எதுக்கு இப்படி எங்களை இம்சப்படுத்துறதுக்குன்னு இந்த வீட்டுக்கு வந்திருக்கியா, உன்னை யார் வர சொன்னா, என் தங்கச்சி பொண்ணு நிம்மதியாக இருக்கக்கூடாது, என் தங்கச்சி நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணுறியா, பாரு வெற்றி நீ தான் என்னோட தங்கச்சி ஜெயிலுக்கு போகிறதுக்கு முழு காரணமாக இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் என் தங்கச்சி இதுதான் நடந்துச்சு இன்னும் உண்மை அப்படின்ற உண்மையை என்கிட்ட சொல்லலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ அவளுக்கு எதிராக சொன்ன சாட்சினால தான் என் தங்கச்சி இவ்வளோ தூரமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதனால தயவு செஞ்சு என் தங்கச்சி என்னோட இருக்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். எப்படி இருந்தாவது என்னோட தங்கச்சிக்கு எதிராக நீ சொன்ன சாட்சி பொய்யான சாட்சி அப்படின்னு நீ தயவு செஞ்சு நீ கோர்ட்டில் சொல்லிட்டேன்னா என்னோட தங்கச்சியை விடுவிச்சிருவாங்க. என் தங்கச்சிக்காக இல்லை சுடருக்காகவாது இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் ரொம்பவே கேட்டுட்டு இருந்தாரு. இதை பற்றி நம்ம அபிநயா கிட்ட பேசவும் செய்கிறாங்க. அண்ணா நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாதுண்ணா, நீ என்னடானா அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் நீ எனக்கு சாதகமாக சாட்சி சொல்கிறதுக்காக நீ பேசிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அவன் உடனே போய் சொல்லிட்டு தான் மறுவேளை பார்ப்பான். நீ வேற அண்ணா, நீ அவனை நல்லவன்னு நினைக்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டு,
அப்படிலாம் கிடையாது, அவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அபிமா எனக்கு தெரியலை, ஆனால் வெற்றியை பார்த்தா எனக்கு அவன் நல்லவன் தான் எனக்கு தோணுது. உண்மையை சொல்லப்போனால் இவனாலவாது உனக்கு ஏதாவது ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை அமைஞ்சா நீ எங்களோடய இருப்பேலம்மா, இனி நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமும் வராது, சுடருக்காகவாது நீ இருக்கணுமேம்மா அப்படின்னு சொல்லிதான் நான் அவங்கிட்ட பேசி பார்த்தேன். அவனும் எதுவுமே பேசாமல் இருந்துட்டான். அதானே, அவன் எப்படி பதில் சொல்லுவான்? அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஏன்னா தப்பெல்லாம் பண்ணது நான் தான் ஒரு கொலகாரி அப்படின்ற நினைப்பில் தான் அவன் இருக்கான். அப்படிப்பட்டவன் எப்படி சொல்லுவானா? நீ அவங்கிட்ட பேசுறதே வேஸ்ட் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட நம்ம அபிநயா சொல்கிறாங்க. சரிம்மா இனி என்னதான் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணா நான் தான் ஏதாவது ஒரு வழி பார்க்கணும், நான் இந்த கேஸ்லேருந்து விடுபடுறதுக்கு நான் தான் ஏதாவது பண்ணணும், இந்த மாதிரி அபிநயா சண்முகத்துக்கிட்ட சொல்லவுமே, சரிம்மா பாப்போம் ஏதாவது வழி விடுவாங்க, கடவுளை நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் சொல்கிறாங்க. ஆமாண்ணா கண்டிப்பாக இது நடந்தே ஆகணும், நான் யாருக்காக இல்லைனாலும் சுடருக்காகவாது வெளியே வரணும் அப்படின்னு அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, காலையில் சுடர் எழுந்ததுமே என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மோ எப்படி இருக்கீங்க, இப்போ உடம்பு சரியாயிருச்சா அப்படின்னு கேட்கும்போது, நல்லா இருக்கே சுடர் அப்படின்னு நம்ம அபிநயா சொல்ல, அம்மோ நேற்று நீங்கள் மயங்கி விழுந்ததில் நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். அப்போ தான் சுடர் அபிநயா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா எனக்கு லீவு முடிய இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, கேப்டன் அங்கிளும் லீவு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதனால கேப்டன் அங்கிளோட இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா விளையாடலாம்னு நினைக்கிறேன், போகட்டுமா அம்மோ அப்படின்னு கேட்கும்போது, சரி போய் விளையாடுடா அப்படின்னு சொல்லி அபிநயாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. கர்ணாவுக்கு தெரியாமல் இது நாள் வரைக்கும் திருட்டுத்தனமாக வெற்றி தன்னோட பொண்ணுக்கிட்டையும் இப்போ அபிநயா குடும்பத்தோடையும் பழகிட்டு இருக்கான் அப்படின்ற உண்மை இப்போ கர்ணாவுக்கு தெரிய வரப்போகுது. இது எந்த மாதிரி சூழ்நிலையில நடக்குது அப்படின்னு பார்த்தா, சுடர் வந்து கேப்டன் அங்கிளோட விளையாடணும் அப்படின்னு விளையாண்டுட்டு இருக்காங்க. கூடவே தியா தருணும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம கர்ணா, மகேஷ், ஸ்வேதா, அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா இவங்க 4 பேருமே சேர்ந்து காரில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம மகேஷுக்கு ஒரு நினப்பு வருது. ஹாலிடேஸ் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு போகிறோம், போகிற வழியில் நம்ம சுடரை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு மகேஷ் நினைக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வீட்டு சைடு தானே போகணும், அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா அப்பா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு மகேஷ் நினைக்கிறான். மகேஷும் பேச ஆரம்பிக்கிறான், அப்பா நம்ம சுடர் வீட்டு வழியாக தானே நம்ம அங்கே போவோம், அதனால சுடரை பார்த்துட்டு போவோமா அப்படின்னு சொல்லும்போது, கர்ணாவும் இல்லை மகேஷ் இப்போ தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம், இந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாமல் அங்கே போயிட்டு அவங்களுக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுக்க அப்படிங்கும்போது, இல்லைப்பா எனக்கு சுடரை பார்க்கணும் போல இருக்குது, 4 நாள் லீவு முடிய போகுது, அப்பா ப்ளீஸ்ப்பா வாங்கப்பா போயிட்டு வரலாம், ஏன்னா நம்ம அவங்க வீட்டு பக்கம் தானே நம்ம வீட்டுக்கு போக போகிறோம், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்துட்டு போகிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, கர்ணா என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு மகேஷ் என்கிட்ட கேட்காதா, நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேன், ஆனால் உங்கள் ஸ்வேதா அம்மாவும் இருக்காங்களே அவங்க வரணும்ல, அவங்க வர்றதுக்கு யோசிப்பாங்க அப்படிங்கும்போது, ஸ்வேதா அம்மாட்டையும் கேளு அப்படின்னு கர்ணா சொல்லவும், மகேஷ் அம்மா ஸ்வேதா அம்மா நான் சுடரை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் உங்களோட பர்மிஷன் இருந்தால் 5 மினிட்ஸில் நான் பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும், ஸ்வேதாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி மகேஷ் ஆசைப்பட்றான் இனி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கிட்ட ஸ்வேதா பேசுகிறாங்க. அதான் மகேஷ் ஆசைப்பட்றான்ல, நீங்கள் ஒரு எட்டு போய் சுடரை பார்க்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, கர்ணாவும் சரி மகேஷ் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சுடர் வீட்டு முன்னாடி காரை நிப்பாட்டுறாரு நம்ம கர்ணா. இங்கே மகேஷ் என்ன பண்ணுறான்னா, கரெக்டாக காரை விட்டு இறங்கின நிமிஷம்தான் ஓடி போய் சுடரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வேகமாக ஓடுறாரு. இந்த இடத்துல ஸ்வேதா அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, என்னம்மா மகேஷ் வந்து சுடரை பார்க்குறதுக்கு இப்படி ஓடுறான் அப்படிங்கும்போது, இவன் இத்தனை நாளும் தனியாக இருந்தே பழகிட்டானல்லவா, இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு பழக்கமும் செஞ்சுருக்கான், அதனால அவனுக்கு தனியாக ஒரு விருப்பம் இருக்குது, அதனால தான் சுடரை பார்க்குறதுக்காக இவ்வளோ ஆர்வமாக போகிறான், இதை நீ பெருசாக எடுத்துக்கிறாதா அப்படின்னு சொல்லும்போது, என்னமோம்மா இந்த மாதிரியான ஆட்களோட மகேஷ் பழகிறது எனக்கு பிடிக்கவே கிடையாது, நம்ம ரேஞ்சுக்கு நம்மளோட அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி ஏன் மகேஷ் யாரோடையும் பழக மாட்டேங்கிறானே எனக்கு தெரியலை, எதுவோ அவனோட விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு போகிறதா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம்மா அதுக்காக தானே கர்ணா மாப்பிளையும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு, இந்த மாதிரி ஸ்வேதாவோட அம்மாவும் சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வெற்றி என்ன பண்ணுறாருன்னா, சுடரோடையும் தியாதரனோடையும் விளையாண்டிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தான் நம்ம அபிநயாவும் வீட்டு வாசலில் வெளியே வந்து தன்னோட பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வராங்க. அதே இடத்துல இங்கே கர்ணா வெளியே நிற்கிறாரு வீட்டு வாசலில். இனி வெற்றி என்ன பண்ண போகிறாரு, வெற்றி கண்ணில் கர்ணா பட்டாலும் அந்த இடத்துல வெற்றி ஏன் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசித்தாலும் வெற்றி சமாளிச்சுப்பாங்க. ஏன்னா நான் தனியாக இருந்தேன், அதனால்
இந்த சுடரோடையும் தியா தருணோடையும் பார்க்கலாம் சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளித்தாலும் அதே வீட்டில் தான் அபி இருக்கான்னு சொல்லிட்டு கர்ணாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றி நினைக்க போகிறாரா, இல்லை அபியை நம்ம கர்ணா பார்த்ததுமே இதுக்கு மேலே இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்கானா வெற்றி, இப்போ அபியோட சேர்ந்து தான் இவ்வளோ தூரம் இந்த வீட்டில் இருந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவுக்கு வெற்றி மேலே இன்னும் கோவம் அதிகரிக்க போதா, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாரு வெற்றி. அது மட்டும் இல்லாமல் இனி கர்ணா என்ன முடிவெடுக்க போகிறாரு, வெற்றியை கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு வரப்போகிறாரா, இல்லை வெற்றி நம்மளுக்கு தேவைப்படுவான் அதுக்காக என்ன பண்ணலாம், வெற்றியும் அபியும் நம்ம பிரிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக இனி கர்ணா என்ன பண்ண போகிறாரு. இந்த மாதிரியான பல சுவாரஸ்யங்கள் நிகழ்வுகள் நடக்க போது, பல சிக்கல்களும் நடக்க போது. இதில் நம்ம வெற்றி உண்மையை கண்டுபிடிப்பாரா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.